ஹாய் ஹலோ டக்கிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம அந்த செகண்ட் ஒய்ஃப்க்கு ஸ்பெஷல் பார்ட் பார்க்கலான்டா. எனக்கு கோல்டாக இருக்கிறதுனால என் வாய்ஸ் இந்த மாதிரி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்கன்னா பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோமா அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ மார்னிங் டைம் ஆகுது. நீங்கள் ஐயனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்படியே பெட்டில் பார்த்தா ஜேக்கி தூங்கிட்டு இருக்கா. ஐயோ நான் என்ன பண்ணுறது, இவனே ஸ்கூல் போயிடுறான். ஆனால் இந்த சாரை கிளப்பி இன்னைக்கு காலேஜ் அனுப்புறதுக்காட்டியோ என்னால் முடியாது போல இருக்குன்ட்டு அப்படியே நீங்கள் அவனை வேக்கப் பண்ணுறீங்க. டக்குன்னு அவங்கள பிடிச்சி இழுத்துக்கிறான். ஐயோ என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சும்மாவா இருக்கேன்? மாசமாக தானே இருக்கேன், இப்படி பிடிச்சி இழுக்கிறீங்க? எல்லாம் ஒன்றும் ஆகாதுடி. சரி என்ன காலையிலே குளிச்சு முழிச்சிட்டு இப்படி ரெடியாகி நிற்கிற? ரெடியாகி நிற்கிறேண்ணா? சார் நீங்கள் வேலைக்கு கிளம்புங்க. ஐயோ முடியலடி, கொல்லுதுடி. கொல்லுதான் சட்டை போடாமல் படுத்துக்கிட்டு கொல்லுதான். ஐயோ ஜிக்கி என்னை விடுங்க, எனக்கு வேலை இருக்கு கீழே. ஒரு வாரம் ஆகுதுடி, கிட்டே வரமாட்டேங்கிற. அப்படியே நீயும் உன் பையனும் தனியாக போய் தூங்கிட்டு இருக்கீங்க, கவனிக்கவே மாட்டேடி. இப்போ தான் ஐயன் வேலை இல்லைல்ல, பண்ணட்டுமா? ஏன்னா பண்ணுறதா? நான் குளிச்சு ரெடி ஆகிட்டேன், டைம் ஆகுது கிளம்புங்கன்ட்டு அவனை எப்படி நீங்கள் தள்ள அவங்க மேலே வந்துட்டு அவங்க நெக்கில் அவனோட ஃபேஸை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்படி நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. பொண்டாட்டி என்ன வாசனடி இது? இதே சொப்போடு தான் நானும் குளிக்கிறேன். பா என்னம்மா வாசனையாக இருக்கேன்ட்டு அப்படியே உங்கள் கழுத்தில் கடிக்க. ஐயோ ஜெக்கி என்னை விடுங்க, வலிக்குது. அன்றைக்கி இந்த மாதிரி தான் எங்கே பார்த்தாலும் ஹிக்கி பண்ணி வச்சுட்டீங்க. ஐயான்கிட்ட என்னால் முடியலை, என்ன இது என்ன இதுன்ட்டு எவ்வளோ கொஸ்டின் தெரியுமா பண்ணா. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வேணும் கூட பண்ணிக்கோங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இப்படிலாம் பார்த்தா நல்லா இல்லடி உனக்கு. அதில் என்னோட மார்க்கு பார்க்க எப்படி இருக்குது தெரியுமா? நீனும் ரசிச்சல்ல, நானும் பார்த்தேன். மேடமும் கண்ணாடி முன்னாடி நின்று அன்னைக்கு பண்ண அந்த ஹிக்கியை நினச்சி சிரிச்சிட்டு இருந்தேடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இறங்குங்க, எனக்கு வலிக்குது, இறங்குச்சிக்கே. அப்படியே உங்களை டீப்பாக கிஸ் பண்ணிட்டு நைட்டு வரேன்டி, ஐயான்கிட்ட மட்டும் போய் தூங்கு அவ்வளோதான்ட்டு உங்கள் லிப்ஸை கடிச்சு வச்சுட்டு அவனை குளிக்க போயிடுறான். நீங்களும் அப்படியே ஏஞ்சி உட்காந்துட்டு அங்கே சாரியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த ஐயானையாவது நான் கலப்பிடலாம் போல இருக்கு. இந்த ஜிகே சாரை என்னால் கலப்பவே முடியலை. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டேவா ரீஜாயின் பண்ண போகிறாரு. ஆனால் பாரு கிளம்பவே மாட்டாரு. அதில் வேற கடிச்சு வச்சுட்டாருன்ட்டு நீங்கள் கீழே போயிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி குக் பண்ணிட்டு இருக்கீங்க. இவனை குளிச்சு முடிச்சுட்டு டவல் மட்டும் கட்டிக்கிட்டு அப்படியே கிச்சனுக்கு வரான். நீங்கள் உங்கள் சாரினால தான் அவனோட ஹேரை ட்ரை பண்ணி விட்டு இருக்கீங்க. உங்கள் சாரி ஃபுல்லாக ஈரமாக்கிட்டான். பொண்டாட்டி காதில் விழுகிறத ஜேக்கே நீங்கள் சொல்லுங்க. லவ் யூடி. என்னாச்சு சாருக்கு? காலேருந்து ஒரு மார்க்கமாக இருக்கீங்க. அதுவா, என் பொண்டாட்டியோட மெமரிஸ் எல்லாம் போய் பார்க்க போகிறேன்டி. என்ன? ஆமாண்டி, நீ எங்கெங்கெல்லாம் என்னை சைட் அடிச்சுன்ட்டு அந்த டைரியில் எழுதி வச்சிருக்கல. இப்போ அந்த காலேஜ் போயிட்டு என் பொண்டாட்டி என்னை எங்கெல்லாம் நின்று பார்த்தான்ட்டு நானும் போய் பார்க்க தேவையில்லன்ட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணி ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு வேற ஷையாகுது. எப்படியும் அவனை துரத்தி விட்டு கலப்பியும் விட்டுடுறீங்க. சாப்பாடு வேற நீங்கள் தான் அவனுக்கு ஊட்டி விடுறீங்க. விரலை வேற கடிச்சு வச்சிடுறான். இப்போ எப்படியோ ஃபைனலி கிளம்பிட்டான். உங்களையும் ஹக் பண்ணிட்டு உங்கள் வயிற்றுல இருக்கிற அந்த குட்டி சாம்கிட்டையும் ஒரு கிஸ் பண்ணிட்டு என் பொண்டாட்டி நல்லா பார்த்துக்கூடா, சீக்கிரமாக வந்துடுறேன்ட்டு அப்படியே குழந்தைகிட்ட வேற இந்த மாதிரி சொல்லிட்டு உங்களை விட்டு போகவே முடியலை. போயே ஆகணுமாடி? ஆமாம் சார், இன்னைக்கு நீங்கள் போயே ஆகணும். கிளம்புறீங்களா ஃபஸ்ட்டுன்ட்டு எப்படியே துரத்தி விட்டுறீங்க. அவனும் போயிட்டான். போகும்போது வாசல்கிட்ட நின்று அவனே ரசிச்சுட்டு இருக்கீங்க. பழைய மெமரிஸ்லாம் வருது. ஸோ அப்படியே அவனே சைட் அடிச்சுட்டு இருக்க. என்னடி ரொம்ப இன்னைக்கு சைட் அடிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் சும்மா தான் பார்த்தேன். போங்க ஜேக்கி. அவனும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டான். அவன் போகிற வரைக்கும் பார்த்துட்டு கதவை சாத்திட்டு சோஃபாவில் உட்காடுறீங்க. அப்போ பார்த்தா மாதிரியே இருக்காரு. அப்படியே அவனை நினச்சிக்கிட்டே உங்கள் விரலை சொடக்க எடுத்துக்கிட்டு டயர்டாக இருக்குது அப்படியே உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சு ரப் பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளோ நாளும் நீங்கள் ஜேக்கி கூட வாழ்ந்த வாழ்க்கையில் உங்களுக்கு அப்படியே ஞாபகமாக வருது. ஃபேஸ் எல்லாம் அவ்வளோ ப்ளஷ் ஆகுது. அதெல்லாம் நினச்சிக்கிட்டே நீங்களும் படுத்துட்டு இருக்கீங்க. இந்த சைடு ஜேகே காலேஜுக்குள்ளே போனதும் தயங்கத்தை ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறான். என்னடா இப்போ தான் வரணும்னு தோணுதா உனக்கு? நான் எவ்வளோ டைம் சொன்னேன் வாடா வாடான்ட்டு, அப்போல்லாம் வரல.
பொண்டாட்டி சொன்ன கையோட நெக்ஸ்ட் டேவே வந்து நீ ரீஜாயின் பண்ணிட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தையா, பையனுக்கு என்னை ப்ரொஃபஸராக பார்க்கணுன்னு தான் ஆசையா. அதான் புரியுது, உங்கள் ஸ்டூடெண்ட் சொன்னதும் சார் அப்படியே செய்கிறீங்க. அப்படிலாம் இல்லைடா. சரி, ஒயன் ஒன்று எப்படி பார்த்துக்கிறா, ஒயன் என்ன எப்படி பார்த்துக்கிறாளா? இந்த கேள்வி நீ என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கவே கூடாது. என் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்ட்டு நான் ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருந்தேன். என் லைஃப்பில் இவ வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டா. இன்னொருத்தர் இப்படி லவ் பண்ண முடியுமான்ட்டு எனக்கு தெரியலை. என்னை அவ்வளோ லவ் பண்ணுறாடா. என்னை எப்படி பார்த்துக்கிறா தெரியுமா? அவள் குழந்த மாதிரி ஐயன் அவள் குழந்தையாவே ஏற்றுக்கிட்டா. எனக்கு சொன்னால் புரியாது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த உலகத்தில் இப்போதைக்கு சந்தோஷமாக இருக்கிற ஆள் யாருன்னா ஜேகே. நான் மட்டும்தான். ஐயனுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். அவளுக்கு பிடிச்சது நான் ப்ரொஃபஸராக அகெயின் இந்த காலேஜுக்கு வரணும் தான். அது கூட நான் செய்ய மாட்டேன்னா என்ன? அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நானும் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ட்டு அப்படியே அவன் அந்த கிளாஸ் ரூமுக்கு வரான். தையங்க்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. தையங்க்கு ஜிக்கும் நினச்சி ரொம்ப கவலையாக இருக்கும். இப்போதைக்கு அந்த மாதிரி இல்லை. அப்படியே அவனும் சந்தோஷத்தோட அவனோட கிளாஸுக்கு போகிறான். இந்த சைடு ஜேகே சேம் கிளாஸ் உள்ளே வந்ததும் அங்கே ஞாபகம் தான் வருது. டைரியில் நீங்கள் அவனை இன்ச்சு பை இன்ச்சாக ரசித்து எழுதிட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு லைனுமே அவனுக்கு எல்லாமே ரொம்ப டீப்பாகவே அவனுக்கு ஞாபகமாக இருக்கும். அந்த கிளாஸ் ரூம் உள்ளே வந்த கையிடம் அவனுக்கு உங்கள் ஞாபகம் தான். என்ன கூட ஒரு பொண்ணு இவ்வளோ சின்சியராக லவ் பண்ணியிருக்கு. அதை கூட தெரியாமல் இந்த கிளாஸில் நானும் இத்தனை வருஷமாக குப்பை கொட்டியிருக்கேன்ட்டு அப்படியே அந்த பெஞ்சை பார்க்கும்போது உங்கள் ஞாபகம் தான் அவனுக்கு செழிப்பாக வருது. அப்படியே கிளாஸையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முடித்த கையிட உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். நீங்களே எடுத்து பேசுகிறீங்க. பொண்டாட்டி என்னடி பண்ணுற? அதை விடுங்க. எப்படி போச்சு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே எப்படி போச்சு? ஓ ஞாபகமாக இருக்குடி. ஓ ஞாபகம் மட்டும்தான். அந்த டைரியை படித்ததுலேருந்து அப்போ எனக்கு எதுவும் எஃபெக்ட் ஆகலை. இந்த கிளாஸ் ரூம் வந்ததுலேருந்து ஞாபகமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் நீ எடுக்கிற மாதிரியே இருக்குது. அந்த பேனாவை கடிக்கும் போது கூட நீ எழுதி வச்சியே திருடிக்கிட்டியே, அதெல்லாம் ஞாபகம் வருது. உண்மையை சொல்லுடி, உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? அவ்வளோ பிடிக்குமாண்ணா? ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தெரியாது சார், எனக்கு உங்களை மட்டும்தான் பிடிக்கும். எனக்கு வேறு எதுவும் வேணாம். உங்கள் கூட இந்த வாழ்க்கை இது மட்டும் போதும்னு நினைக்கிறேன். எனக்கு வேறு எதுவுமே வேணாம். நீங்கள் மட்டும் போதும். ஒரு வேளை உனக்கு நான் கிடைக்காட்டி என்னடி பண்ணியிருப்ப? அப்படி சிரிக்கிறீங்க. அவனுக்கு ஒன்றும் புரியலை. கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆகுது. ஒயன் பொண்டாட்டி என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் பண்ணல. நீங்கள் எனக்கு கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் உங்களை நினச்சிக்கிட்டே இருந்திருப்பேன். எனக்கு அது போதும் சார். நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு போதும். என்னை நினச்சிக்கிட்டேன்னா ஒரு லைஃப்லாம் என்னை நினச்சிக்கிட்டே இருந்திருப்பியா? கண்டிப்பாக சார், உங்களை நினச்சிக்கிட்டே இருந்திருப்பேன். உண்மையா நீ என்னையே நினச்சிட்டு இருந்திருப்பியாடி? பொய் சொல்லாத. நான் ஏன் சார் பொய் சொல்ல போகிறேன்? உங்களை நான் ஆசைப்படல சார், உங்களை நான் லவ் பண்ணேன். ஆசைக்கு லவ்வுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் உங்கள் மேலே வச்ச அந்த காதலை யாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்க முடியாது. நீங்கள் எனக்கு கிடச்சிருந்தாலும் இல்லாட்டியும் நான் உங்களே நினச்சிட்டு இருந்திருப்பேன்ட்டு நீங்கள் சொல்லும் போது அவனுக்கு அங்கே டிஎஸ் தான் வருது. அவனுக்கு அகெயின் தோன்றது இப்படியே லவ் பண்ண முடியுமான்ட்டு. ஸோ அப்படியே அவன் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். அவன் லைஃபே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கு. லவ் யூடி பொண்டாட்டி, லவ் யூடி. லவ் யூ சார். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இன்னைக்கு இத்தனை வாட்டி லவ் யூ சொல்கிறீங்க? தெரியலடி, அவ்வளோ லவ் பண்ணுறேன். அளவுக்கு என்னால் லவ் பண்ண முடியுமான்னு தெரியலை. ஆனால் நானும் லவ் பண்ணுறேன்டி. உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்படியே உன்னை ஹக் பண்ணிக்கணும்னு தோணுது. போதும் சார், நீங்கள் இருக்கிறது காலேஜ். ஏன் சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்ட்டு உங்களுக்கு ஷை ஆகுது. ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. அவனை சிரிச்சிட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக அப்படி தான் போகுது. ஈவினிங் ஆகுது, நீங்கள் ஐயனை கூப்பிட்டுட்டு வரீங்க. அவனையும் குளிக்க வச்சுட்டு அவனுக்கு நீங்கள் ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு அவனை தூங்க வச்சுட்டு இருக்கீங்க. அவங்க ஸ்டொமக்லேயே கை வச்சுட்டு இருக்கான். மம்மி என்ன ஏன்? எனக்கு கேர்ள் பேபி தான் வேணும். ஏன் உனக்கு கேர்ள் பேபி வேணும்? அதுவா, அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல. நான் அப்பா மாதிரி இருக்கேன், எனக்கு கேர்ள் பேபி தான் வேணும். அந்த மாதிரி வேணுன்ட்டு அவங்க ஸ்டொமக்கில் கையை வச்சுக்கிட்டு
அவன் குழந்தையோட பேசிட்டு முத்தம் கொடுத்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே என்னோட ஹேர் அப்படியே ரஃபில் பண்ணிக்கிட்டே, ஓகே என் செல்லத்துக்கு கேர்ள் பேபி வேணும்னா அதே மாதிரி எனக்கும் கேர்ள் பேபி தான் வேணும்ன்ட்டு அவன் கூட நீங்கள் பேசி விளையாண்டுட்டு இருக்கும் போது ஜெக்கே வந்துட்டான். இவன் ஸ்டொமக்கில் கை வச்சு விளையாடுறது சாருக்கு பொசஸ் ஆகுது. வந்தவன் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே, நான் கை வச்சா தட்டி விட்டுடுறா, இந்த மாதிரி விளையாடணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. ஆனால் பாரு, அம்மா பையன் 2 பேரும் தான் இதெல்லாம் அனுபவிக்கிறாங்கன்ட்டு அவங்கள பார்த்துட்டு ஒரு மாதிரி கோவமாக எதுவுமே சொல்லாமல் ரெஸ்ட் ரூம் போவ அவங்களுக்கு கன்ஃபியூஸ்ட் ஆகுது. என்னாச்சு இந்த சாருக்கு? இப்போ தான் வந்தாரு, என்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை, அது கோவமாக வந்திருக்காரு. நான் என்ன பண்ணேன்? ஐயா சம்மதா பாரு, அப்பாவுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு மம்மி வந்துடுறேன்ட்டு நீங்களாம் எந்திரிக்க அவங்கள விடவே இல்லை. அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். மம்மி எங்கேயும் போவாத, டேடியே சாப்பிட்டுக்குவாரு, நீ என் கூடயே படுன்ட்டு சொல்ல அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆகுது. ரெஸ்ட் ரூமில் எல்லாம் காதில் வாங்கி தான் இருக்கான். நல்லா அப்பனாட்டமே இருக்கான். இவ பக்கத்துலேயே இருக்கணும் போல இருக்கு. இன்னைக்காவது ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்க மாட்டேங்குதே எதுவுமேன்ட்டு அவனும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வரான். மூஞ்சி ஒரு மாதிரியாவே இருக்கு. ஐயன் செல்லம், அப்பா வந்துட்டாரு, நான் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு சீக்கிரமாக அவன் கூடயே இன்னைக்கு வந்து தூங்குறேன்ட்டு அவனுக்கு பெட்ஷீட்லாம் நீங்களும் போத்தி விட்டு ஜேகேக்கு டவல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. டக்குன்னு போடுங்கிறான். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றுமே பேசாமல் கீழே போயிட்டா. இவளுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு வந்ததும் பேசவே மாட்டாளேன்ட்டு பின்னாடியே ஓடுறீங்க. குழப்பமாக இருக்குது. அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் டைனிங் ஹாலில். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்னாச்சு ஜேகே சார், ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏன் இப்படி இருக்கன்ட்டு உனக்கு தெரியலை? சத்தியமாக எனக்கு தெரியலை. மதியம் கூட நல்லா தானே பேசுனீங்க, என்னாச்சு? நான் என்ன பண்ணன்ட்டு டிஎஸ் வருது உங்களுக்கு. அப்படியே அவனும் டக்குன்னு உங்களை இழுத்து அவன் மடியில் உட்கார வச்சுக்கிட்டு, ஏய் இப்போ எதுக்குடி அழுகுற? நான் என்ன பண்ணேன்? ஏன் மேலே கோவமா இருக்கீங்க? பொண்டாட்டி, நான் ஏண்டி உன் மேலே கோவமா இருக்க போகிறேன்? எனக்கு ஒரு மாதிரியே ஆகுதுடி. அவன் கூட நீ எப்படி இருக்க தெரியுமா? அவன் வயிற்றுல கை வச்சுட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான், ஆனால் என்னை மட்டும் நீ விடவே மாட்ற. எனக்கும் அப்படிலாம் பண்ணணுன்னு ஆசை இருக்காதான்ட்டு அப்படியே அவங்க லிப்ஸில் கிஸ் பண்ண வர இப்போ தான் அவங்களுக்கு அந்த பயமே போகுது. சார் இதுக்கெல்லாம் இப்படிலாம் பண்ணுவாங்களா? நான் கூட பயந்தே போயிட்டேன். போங்க சார், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எனக்கு அழுகியாக வந்துடுச்சு, நான் ரொம்ப பயந்துட்டேன். என் மேலே கோவமாக இருக்கிற மாதிரி மட்டும் பண்ணாதீங்க சார், என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காதீங்க சார்ன்ட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. சாரிடி, நானே என் பொண்ணு கூட விளையாடக்கூடாதா? நீ அவன் கூடயே இருக்க, என் கிட்ட கூட வரவே மாட்டேன். நைட்டு அவனை ஹக் பண்ணிகிட்டே தூங்குற, அப்போ எனக்கு மட்டும் ஆசை இருக்காதான்ட்டு அவனோடது அவன் சொல்ல உங்களுக்கு சிரிப்பே வந்துடுச்சு. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க, சாப்பிடவே மாட்டேன்னு சனி பண்ணிட்டு இருக்கா. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? டெய்லி நான் தானே ஊட்டி விட்டு இருக்கேன், சாப்பிடுங்க சார். பொண்டாட்டி, அவனுக்கு நீ ஊட்டி விடுறல்ல, எனக்கும் நீ தான் ஊட்டி விடணும். அப்படியே இவனுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணி விடுறீங்க. விரலெல்லாம் லிக் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. சார் இன்னைக்கு நீங்கள் பண்ணுறதே சரி கிடையாது. இன்னைக்கு எதுவுமே இல்லை, சாவடிச்சிருவேண்டி. இன்னைக்கு எல்லாம் வேணும். டேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு எங்கெங்கே வாயெல்லாம் வைக்கணுமோ அங்கெல்லாம் கண்டிப்பாக இருக்குடி. சார் ஏன் சார் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஏன் காதில் விழுந்துட போகுது, வாயை மூடுங்க சார். இன்னைக்கு அவன் தூங்குற வரைக்கும் நானும் தூங்க போகிறதில்ல. நீ ஒன்றும் அவனை தூங்க வைக்க தேவையில்ல, நானே தூங்க வச்சுட்டு வரேன்டி. சார் வேணாம் சார், இங்கே பாருங்க, நம்மையே அடுத்த வாரம் பண்ணக்கூடாது. ஏன் இன்னைக்கு பண்ணக்கூடாது? அதுன்ட்டு நீங்கள் இருக்கிறது காட்டியும் அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணிவிட்டு உங்களை ஒரு மாதிரி பண்ணுறோம், உடம்பெல்லாம் கூசுறான். நீங்களாம் கிஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே இந்த கிஸ் போயிட்டே இருக்கு. ஐயன் மம்மின்ற ஒரு சவுண்டோட 2 பேருக்கு சென்ஸ் ஆயிடுது. டக்குன்னு நீங்களும் கிச்சன் போக அவனே ஏஞ்சி வந்துட்டான். என்னடா உனக்கு பிரச்சனை? டேடி எப்போ நீ தானே சாப்பிடுவ, இப்போ ஏன் நீனு மம்மி தொல்லை பண்ணிட்டு இருக்க? நீனே போட்டு சாப்பிட்டுட்டு வா, நான் மம்மியை கூப்பிட்டுட்டு போகிறேன். இது வேறையா? ஐயான் நீ மேலே போய் தூங்கு, மம்மி இன்னும் சாப்பிடல, சாப்பிட்டுட்டு உன் மம்மி சீக்கிரமாக உங்ககிட்ட வருவாங்க. மம்மி சீக்கிரமாக வந்துடு. நீங்களும் ஓன் சொல்ல அவனும் மேலே போயிட்டான். இப்போ 2 பேரும் உட்காந்து சாப்பிட அவன் சும்மாவே இருக்க மாட்டான், அவங்களோட மாதிரி கூசிக்கிட்டே இருக்கான். ஐயோ சார், நான் பாவம் தானே, 3 மாதம் தான் ஆயிருக்கு. நீங்கள் பண்ணுற செய்தியெல்லாம் என்னால் தாங்க முடியாது சார். இங்கே பாருங்க, நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, அது தவிர எனக்கு எல்லாம் வேணும்டி, எல்லாமே வேணும்.
அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்னைக்கு எல்லாமே பண்ணுவேன், என் இஷ்டத்துக்கு பண்ணுவேன். என் பொண்ணு சமத்தை தூங்கிட்டு இருப்பா, அவளை எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ என் பொண்ணு தொல்லை பண்ணாமல் இருந்தால் சரின்ட்டு அப்படியே இந்த மாதிரி கொஞ்ச நேரம் பேச்சு ஓடிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு ஷையாக ஆகுது, உங்கள் சீக்கெல்லாம் நல்லா ப்ளஷிங் ஆகுது. அது அவனுக்கு இன்னும் நல்லா ஒரு மாதிரியா ரொம்ப டெம்ட் ஆகுது. என்னடி வெக்கப்படுறியா? ஐயோ சார் சும்மா இருங்க, இதே மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க. அப்படியே நீங்களும் சாப்பிட்டு முடிச்சு திங்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு மேலே போக ஐயனை தூங்க வச்சுட்டேன் எப்படியே இவன். ஸோ அதுக்கப்புறம் என்ன, உங்களை போட்டு ஒரு மாதிரி ரொம்ப ப்ளஷர் பண்ணிட்டு இருக்கான். ஃபிங்கர்ஸாலேயும் டங்காலையும் எங்கே பார்த்தாலும் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படியே நீங்கள் சொக்கி போயிட்டு அங்கே ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் மடியில் நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க. அவங்க ஹேரை ரஃபில் பண்ணிட்டு இருக்கான். எதுவுமே இல்லை, வெறும் பெட்ஷீட் மட்டும் தான் இருக்குது. அவன் கை உங்கள் கழுத்து கீழே அப்படியே ப்ரெஸ் ஆகிட்டே இருக்கு. பொண்டாட்டி ஏங்க, நான் தான் பொறுமையாக பண்ண சொன்னல பா, எனக்கு வலிக்குது, காலெலாம் வலிக்குது. இதுக்கு மேலே பாருங்கள், 2-3 மாதத்துக்கு என்கிட்டே நீங்கள் வரக்கூடாது. எத்தனை மாதம்? 2 மாதமான்ட்டு இன்னும் ப்ரெஸ் பண்ண பா வலிக்குது. கை எடுக்கிறீங்களா, கொஞ்சம் தட்டி விட்டுறீங்க. அவனும் கையெடுத்துட்டு உங்கள் ஹேரை ரஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கான். லவ் யூ மட்டும் அவ்வளோ சொல்லிட்டு இருக்கான். ஐயன் என்ன சார், அவன்கிட்ட நிறைய பேசணும்னு தோணுதுடி, நிறைய பேசணும். ஆனால் என்ன பேசுறதுனே தெரிய மாட்டேங்குது. நீ நான் ஐயன் என் பொண்ணு ஜாலியாக இருக்கும்ல, என் லைஃப்பில் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். நீ ஏஞ்சல்டி, தேவதை மாதிரி வந்த. எனக்கு நீ உன் லவ்வை மட்டும் கொடுத்துட்டு இருக்க. நான் மாறிட்டேன்டி, உன்கிட்ட நான் விழுந்துட்டேன். எங்கே பார்த்தாலும் உன் ஞாபகம்தான். ஐயனை பற்றி இப்போ நான் கவலைப்பட வேண்டியதே இல்லை. நீ இருக்க, உனக்கு தேங்க் பண்ணுறதா என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலை. ஆனால் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்டி. நீ இல்லாட்டி இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாதுன்னு தோணுது. லவ் யூடி பொண்டாடின்ட்டு உங்கள் ஃபோயரில் கிஸ் பண்ண நீங்களே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்படியே உங்கள் லைஃப் ரொம்ப ஜாலியாக ரொம்ப அழகாகவே போயிட்டு இருக்கு. குட்டி குட்டி சண்டை வந்தாலும் அன்றைக்கே முடிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு 9 மந்த் ஆகுது, டெலிவரி டைம்னா. ஐயானு ஜிக்கும் வெளில உட்காந்துருக்க, அவனுங்க கேட்ட மாதிரியே ஒரு கேர்ள் பேபி தான் அகானா. நீங்கள் அகானா ஐயான் ஜெக்கேன்ட்டு உங்கள் லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாகவே லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதோட இந்த ஸ்பெஷல் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுறேன்டா. என்னால் பேச முடியல, ரொம்ப காஃப் வந்துக்கிட்டே இருக்குது. நானும் கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன். சோனா நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் ஐடியாஸ்லாம். வீடியோ பிடிச்சி நான் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீவாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. டாட்டா, பை பாய்.